கண்ணாடியில் புத்தம் புதிதாய் முகம் பார்க்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. சொந்தமெல்லாம் தோரணமாய் மேளம் கொட்டி வரவேற்க லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. அழகிய ஊஞ்சலாய் ஆடவே பாசத்தை பாடலாய் பாடவே குதூகலம் வீட்டில் பொங்கியோடவே குட்டி குட்டி கவிதைகள் ஒன்று கூடவே லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு, லட்சுமி வந்தாச்சு. எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு நிகழ்கால சந்தோஷத்தை கெடுத்துக்கிறத விட நிகழ்காலத்தை சந்தோஷமா அனுபவிச்சா எதிர்காலம் நல்லா இருக்கும். இப்ப என்னதான் செய்ய சொல்ற? உன் மனசுல பட்டதை செய். இனிமே இந்த வீட்டோட சாவி கொத்து உங்ககிட்ட தான் இருக்கணும். அத்தை, நான் இந்த வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட என்னோட சொந்த விருப்பு வெறுப்பை காட்டாம, நான் இந்த வீட்டுல உள்ளவங்க கிட்ட என்னோட சொந்த வெறுப்பு காட்டாம எல்லாரையும் சந்தோஷமா நிம்மதியா வச்சுப்பேன். எல்லாரையும் சந்தோஷமா நிம்மதியா வச்சிருப்பேன். நான் வணங்குறேன், கடவுள் மேல சத்தியமா சொல்றேன். என்ன ஆசீர்வாதம் நல்லா பண்ணுங்க. இருமா. நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா, நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருமா, நல்லா இரு. நீங்களும் ஐயோ ஆசீர்வாதம் இருக்கட்டும், பண்ணுங்க. பரவாயில்ல, நல்லா இருமா. அவங்களும் வயசுல பெரியவங்க தான், அவங்ககிட்டயும் ஆசீர்வாதம் வாங்கிக்குமா. நல்ல மனசோட உன்னை வாழ்த்துறதுக்கு தயாரா இருக்காங்க. போமா. சரிங்க மாமா. என்ன வளர்த்த கடனுக்காக உங்க காலில் விழுந்த ஆசீர்வாதம் வாங்க. இதுதான் நான் உங்க காலில் விழுற கடைசி தடவை. இப்ப சாவி கொத்து என் கையில. நான் நினைச்சா உங்களை என்ன வேணாலும் செய்யலாம். பணம் இருக்குல்ல, பணம் அது பாதாள வரைக்கும் பாயும்.
மரியாதையா இந்த இடத்த விட்டு 2 பேரும் காலி பண்ணிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. நந்தினி போல என்னங்க எல்லாரும் இருக்காங்கல்ல. ம். மாமா என்னம்மா யோசிக்கிற? இந்த நகை எல்லாமே எங்க குடும்பத்தோட பரம்பரை நகைகள் தாம்மா. எங்க முன்னோர்கள் போட்டது. கடைசியா வள்ளியம்மா நல்ல நிலைமையில் இருந்த வரைக்கும் இது எல்லாத்தையுமே அவ போட்டிருந்தா. ரொம்ப முக்கியமான ஒரு நகை அது. இது வள்ளியம்மை சீதனமா கொண்டு வந்த காசு மாலை. இந்தாம்மா, இந்த நகை போட்டுக்க. போடு, வேணாம் மாமா, போட்டு இருக்கட்டும். பாரு, போடுமா. போட்டுக்கம்மா. அப்பா அது இருடா சொல்றேன்டா, உன்ன தாண்டா சொல்லணும். மாமா அப்புறமா நாளைக்கு நீ எங்க கூட பேங்க் வர்ற. எதுக்கு மாமா? உன் பேர்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். இனிமே இந்த குடும்பத்தோட நிர்வாகம், வரவு செலவு எல்லாத்தையும் நீ தான் பார்க்க போற. இல்ல என்னம்மா யோசிக்கிற? சரின்னு சொல்லுமா. சரிங்க மாமா. நான் இப்ப கன்சீவா இருக்கேன். பாவம், எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக அக்கா லவ் பண்ணிட்டு இருந்த வெற்றி மாமாவை கூட இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காங்க. அது தெரிஞ்சிருந்தும் நான் தெரியாதனமா தப்பு பண்ணிட்டேன். நடந்தது நடந்து போச்சு. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தானே சொல்றேன். கொஞ்சம் பொறு. கொஞ்ச நாள் ஆனா வயிறு பெருசாயிடும். அதை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்ப ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். ஆ, உனக்கு என்ன? நீ ஆம்பளை, ஈஸியா சொல்லிட்ட. கர்ப்பப்பை ஆம்பளைங்களுக்கு இருந்திருந்தா ஒரு பொம்பளையோட வலி வேதனை என்னன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப என்ன செய்ய சொல்ற? அதுதான் எனக்கும் தெரியல. தப்பு உன் பேர்ல மட்டும் இல்ல. நானும் உணர்ச்சி வசப்படாம இருந்திருந்தா இப்படி நடந்திருக்காது. நம்ம காதலை பத்தி எங்க வீட்டுல சொல்லி மறுபடி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பார்த்தா அதுக்கு சான்ஸே இல்லை. சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்.
பேசாம ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஆமா, இப்போதைக்கு இதை விட்டா வேற வழியே இல்ல. இப்போதைக்கு நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா என் அக்கா, என் அம்மா, என் தங்கச்சிங்க எல்லாரும் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா? பொண்ணு ஓடி போயிட்டான்னு சொல்லிட்டு அவமானத்துல தூக்குல தொங்கிட்டு வாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு அவமானப்படுறதை விட இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஊர்ல யாரும் பண்ணாத ஒண்ணா நான் பண்ண சொல்ல. வா, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். எனக்கு பயமா இருக்கு. பயந்தா வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. முதல்ல வீட்ல எல்லாரும் கொஞ்சம் வருத்தப்படுவாங்க. நமக்குன்னு ஒரு குழந்தை வந்துட்டா அவங்க மனசு மாறிடுவாங்க. தைரியமா வா. நான் நைட்டு 12 மணிக்கு உங்க வீட்டுக்கு பின்னாடி வெயிட் பண்ணுவேன். நீ கிளம்பி வந்துடு. நம்ம 2 பேரும் அங்கேருந்து பொள்ளாச்சி போற பால் வண்டியில ஏறி கோயம்புத்தூர் போயிடலாம். கோயம்புத்தூர்ல இருந்து ட்ரெயினை பிடிச்சி சென்னைக்கு போயிடுவோம். நான் படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலையா பார்த்து உன்னை நல்லபடியா காப்பாத்துவேன். நாம நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஊருக்கு வருவோம். கண்டதுன்னு நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. நாளைக்கு நைட்டு 12 மணிக்கு ரெடியா இரு. என்னங்க? என்ன? எப்பங்க நம்ம பையனுக்கு கல்யாணம் நடக்கும்? பொள்ளாச்சிக்கு போய் பொண்ணை கொண்டு வர போயிருக்காங்க. அவங்க வந்த உடனே கல்யாணம் தான். அவங்க போய் எவ்வளவு நாள் ஆச்சு? இன்னும் நந்தினிய பார்த்தாங்களா இல்லையான்னு ஒரு ஃபோன் கூட பண்ணலங்க. எனக்கு என்னமோ அவங்க மேல சந்தேகமா இருக்குங்க. இந்த மகாலிங்கத்தை ஏமாத்திட்டு யாரானா ஒருத்தன் ஊருக்குள்ள நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? அவங்க நந்தினியை கூட்டிட்டு வர வரைக்கும் நீ பொறுமையா இரு. நான் பொறுமையா இருப்பேங்க. நம்ம பையனோட வியாதி பொறுமையா இருக்காதே. நீங்க அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எப்ப வராங்கன்னு கேளுங்க. திமிரடி அவளுக்கு, அவளுக்கு திமிரு. கையில சாவி குத்து கிடைச்ச உடனே தான் நாட்டாம நடப்பு வந்துருச்சு அவளுக்கு. அவளுக்கு என்னை பத்தி தெரியாது. நான் யாருன்னு காட்டுறேன் அவளுக்கு. பீரோ நிறைய நகையும் பணமும் பார்த்த உடனே 7 ஜென்மத்துக்கு சொத்து வந்துருச்சுன்ற நினைப்பு அவளுக்கு. நம்ம 2 பேரையும் தூசியா நினைச்சிட்டாலே. ஏய், விடமாட்டேன் அவளை விடமாட்டேன். போறேன், இப்பவே போய் அவளை அடிச்சு இழுத்துட்டு வரேன் பாரு. என்னங்க இருங்க, இப்ப அதெல்லாம் முடியாது. ஏண்டி? அவ ஒண்ணு சின்ன பொண்ணு இல்ல அடிச்சு இழுத்துட்டு வரதுக்கு. அவ இப்ப மேஜர். அதுக்காக பணம் வாங்கிக்கிட்டு 3 மாசத்துல சாக போறவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்கன்னு போலீஸ்ல அவ கம்ப்ளைண்ட் பண்ணுவா. போலீஸ் நம்ம 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணும். அப்புறம் நம்ம கம்பி என்ன வேண்டியதுதான். ஐயோ, ஒண்ணுமே பண்ண முடியலையே. ஒரு சின்ன துரும்பு கிடைச்சா கூட அவளை விட மாட்டாண்டி. ஒரு வழி பண்ணிடுவேன். பாருப்ப, இது ஒரு மண்ணாங்கட்டி போன். ஐயோ, என்னங்க யாரு? ஆன் பண்ண உடனே யாருன்னு கேக்குறேன்ல. வேற யாரு? அந்த கொலகார பையன் மகாலிங்கம். அப்பா, ஏங்க டென்ஷன் ஆகுறீங்க? நம்ம சம்பந்தி பேசுறாருங்க. சம்பந்தியா? அறிவு கட்டவளே. அதான் நந்தினி கிடைச்சிட்டால, அப்புறம் என்ன? நந்தினி கிடைச்சிட்டா? அவ வரேன்னு சொன்னாளா? போன் எடுத்த உடனே நந்தினி எப்ப கூட்டிட்டு வரீங்கன்னு கேப்பா. அதுக்கு என்ன பதில் சொல்றது? முதல்ல போன் அட்டெண்ட் பண்ணுங்க. எடுங்க. ஏய் 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 ஏய், இந்த பேசுங்க பேசுங்களே. சம்பந்தி, சொல்லுங்க சம்பந்தி. சம்பந்தியா? நாங்க நந்தினியை பார்த்துட்டோமே. அவளை உங்க பையனுக்கு கட்டி கொடுத்தா நீங்க சம்பந்தி தானே? இப்படி ஆசையா பேசுற பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நந்தினியை பார்த்த உடனே இங்க கூட்டி வர வேண்டியது தானே? இப்பதான் அவ பொள்ளாச்சி பக்கத்துல இருக்கிற சேத்துமடங்கிற கிராமத்துல பட்டாமை வீட்டுல இருக்காங்கிறதையே கண்டுபிடிச்சோம். நாங்களும் இங்கதான் இருக்கோம். ஏற்கனவே கல்யாண மண்டபத்துல இருந்து ஓடி வந்தவ. அவளை எப்படியாவது பேசி சரி கட்டி நாங்க கூட்டிட்டு வந்துடுறோம் சம்பந்தி. நந்தினியை நீங்க தேடி கண்டுபிடிச்சதுனாலதான் 2 பேரும் உயிர் தப்பிச்சிங்க. சீக்கிரமா அவளை இங்க கூட்டிட்டு வர வழியை பாருங்க. அவளை பார்த்தா என்னை விட என் பொண்டாட்டி தான் ரொம்ப சந்தோஷப்படுவா. அவ நம்பிக்கை வீண் போகல. நான் சாதாரணமா பேசுறேன்னு
விளையாட்டுத்தனமா இருந்துடாத. என்னை பத்தி தெரியும்ல, 7 கொலை, 14 வருஷம் ஜெயிலு, எல்லாத்தையும் சந்திச்சுட்டு தான் வந்திருக்கானா. எவ்வாறு சண்முகம், என்னை ஏமாத்தலான்னு நினைச்ச பார்த்த இடத்துலயே உங்க 2 பேரையும் கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவான். பாத்துக்க. ஒழுங்கா நந்தினியை கூட்டிட்டு வந்து சேர். இவன் கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா. அவன் கூட்டிட்டு வரலாம் வெட்டு வைக்கிறான். என்ன பழப்பு என் பழப்பு, சுத்த ஈட பழப்பா போச்சு. என்னங்க என்ன சொல்றாங்க? நந்தினியை கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஆ, அவங்க கூடி சீக்கிரமா கூட்டிட்டு வந்துருவாங்க இங்க. ஆ. அப்ப நம்ம பையனுக்கு கல்யாணம் நடந்துரும். அந்த ஜோசியர் சொன்னது நடக்க போகுதுங்க. ஆமா, நான் கும்புற சாமி என்ன கைவிடலங்க. நீ ஒண்ணும் கவலையே படாத, தைரியமா இரு. ஏய், அவ பொய் சொல்லிதானே இந்த வீட்டுல தங்கி இருக்கா. அந்த பொய்ய வச்சு அவளை தூக்குறாண்டி. இது நல்ல ஐடியாங்க. வாங்க வாங்க போலாம். நானே அவசரப்பட்டுட்டேன். அந்த பொய் தாண்டி நமக்கு கிடைச்சிருக்கிற பிரம்மாஸ்திரம், அத ஒரு முறைக்கு மேல யூஸ் பண்ண முடியாது. அத சரியான சந்தர்ப்பத்துல யூஸ் பண்றேன். அதுக்கு முன்னாடி நான் கொடுக்க போற டார்ச்சர்ல அவத்தானா நம்ம கூட வரணும்டி. வர வைக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நான் அவசரப்பட்டு செஞ்ச தப்புனால என் வயித்துல கரு வளருது. அதை அழிக்க எனக்கு மனசு இல்லை. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா நம்ம வீட்டுக்கே கெட்ட பேர் வந்துடும். நான் செஞ்ச தப்புனால தங்கச்சிங்களுக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் வீட்டை விட்டு போறேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. அக்கா, என்ன மன்னிச்சிடுங்க. எங்களுக்காக உன் கல்யாணத்தை தள்ளி போட்டு வாழ்ந்துட்டு இருக்க. உன்கிட்ட நான் செஞ்ச தப்ப மறைச்சிட்டேன். இப்ப நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம தத்தளிச்சிட்டு இருக்கேன். எனக்கு வேற வழி தெரியாம தான் நான் வீட்டை விட்டு போறேன். என்ன மன்னிச்சிடுக்கா.